குறிப்பாக இந்த விமானங்களை யாருக்காவது அவங்க வித்தாங்கன்னு சொன்னால் கூட அவங்க ஒரு கண்டிஷனோடு தான் கொடுப்பாங்க. சவுதி அரேபியா எங்களுக்கு F-35 விமானங்களை தரணும்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறதுக்கு தயாராகிக்கிட்டு பேச்சுவார்த்தைகளை பல கட்டம் நடத்துகிறாங்க. நாங்கள் உங்களுக்கு தருவோம், நீங்கள் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது. சவுதி இருக்கிற த்ரெட்னே இஸ்ரேல் என்று தான் அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு தருவோம், நீங்கள் இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடாது. F-16 வகையான விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது அமெரிக்கா. பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் போதே என்ன ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்தியா மேலே இதை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடாது, எவனோட சண்டையோ அவனுக்கு மட்டும் நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த விமானம்னாலே ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி உலகம் முழுவதும் பேசப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க வார்ல முதல் தடவையாக அமெரிக்காவை ஒப்புக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய F-35 விமானங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. IRGC F-35 அமெரிக்காவினுடைய ஒளிந்து சென்று தாக்கக்கூடிய உலகத்தின் நம்பர் 1 தாக்குதல் விமானத்தின் மீது இன்றைக்கு உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை கொடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்காவுடைய F-35 விமானங்கள் உடனடியாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தளத்தில் இறங்கி தரையிறக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது எந்த தளத்தில் என்கிற செய்தி வெளிப்படையாக வரல. குறிப்பாக அமெரிக்காவுடைய சண்டகா மத்திய கட்டளை பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த விமானம் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் நாங்கள் தரையிறக்கி இருக்கிறோம் என்கிறார். ஆனால் IRGC-னுடைய தகவல் பிரகாரம் இந்த விமானத்தை எங்கேயுமே அவங்க தரையிறக்கி இருக்க வாய்ப்பில்லை, அதை நாங்கள் அழிச்சிட்டோம் என்றே சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா எங்களுக்கு அட்டாக் பண்ணி நாங்கள் மெதுவாக தரையிறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மேலே நாங்கள் கீழே விழுந்துட்டோம்னா ஆனால் மீசியை பாருங்கள் மண் ஓட்டலைங்கிற விதமாக அவர்களுடைய அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. CNN ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் சொல்லும்போது ஈரான் மீது யுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒரு விமானம் அவசரமாக தரையிறங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது, அதில் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாங்க. பிறகுதான் உடனடியாக IRGC அட்டாக் பண்ணினாங்க என்கிற செய்திகள் வெளியானது. IRGC-யும் அதை ஒப்புக்கொண்டு தற்போது இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. துல்லியமான ஒரு தாக்குதல் மூலமாக F-35 விமானங்களையே அடித்திருக்கிறது ஈரான் என்பது இந்த போர்ல ஈரானுடைய கை எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. ஈரானில் பல தலைகளை அமெரிக்கா போடலாம், அது நத்திங், அதை விட்டுருங்க. அது ஒரு யுத்தம்னா கொல்லப்படத்தான் செய்வாங்க, ஈரானே அதான் சொல்றாங்க. ஆனால் ஈரானுடைய ஆயுதத்தினுடைய தன்மைகள், F-35 விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற ஆயுதங்கள் யார்கிட்டையுமே இல்லை உலகத்தில் என்று இருந்த நிலையில் தற்போது ஈரான் அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. என்னென்னு கவனிக்கணும் என்னன்னா